ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சுருக்கிற மீன் தொட்டி பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆக்சுவலி புது வீட்டுக்கு மீன் வளர்க்கலான்னு ஆசைப்பட்டு பழைய மீன் தொட்டி எடுத்துகிட்டு நான் கிளாஸ்லாம் மாற்றிருந்தேன். வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு கிளாஸ் மாற்றுறதுக்கு 400 450 ரூபா சம்திங் வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு கீழே நீங்கள் கமெண்ட் போட்டிருந்தீங்க அதிகமாக காசு வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரியாது. ஸோ ஒரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட் போட்டிருப்பாங்க. ஸோ என்னோடய மீன் தொட்டிக்கு கிளாஸ் மாற்றுறதுக்கு 400 ரூபா வாங்கிட்டாங்க. அது அடிபாட்டம் மட்டும்தான், அதுக்கே 400 ரூபா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கு பேசாமல் நம்ம மேலே ஒரு 200 300 ரூபா போட்டு புது மீன் தொட்டியாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ நான் செஞ்ச தப்ப நீங்களும் செய்யாதீங்க. மீன் தொட்டி உடஞ்சிருந்ததுன்னா அதை அப்படியே தூக்கி போட்டுட்டு புதுசாக நீங்கள் ஒரு டேங்க் வாங்கி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டேங்க்கில் 9 மீன் கிட்டத்தட்ட வாங்கிட்டு விட்டுருந்தோம். வீடியோஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அதில் ஒரே ஒரு மீன் மட்டும்தான் உயிரோடு இருந்துச்சு, அதுவும் ஷார்க்கு. மற்ற எல்லா மீனுமே பார்த்தீங்கன்னா டெத் ஆகிடுச்சு. என்ன ரீசன்னு எனக்கு தெரியல. அந்த ஒரு மீன் எடுத்துகிட்டு போய் அம்மா வீட்டில் இருக்கிற ஃபிஷ் டேங்கில் விட்டுட்டு வரும்போது என்னோடய வீட்டுக்கு போயிட்டு டிவி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி நம்ம அந்த டிவி ஸ்டாண்டை எதுக்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா, மீன் தொட்டியை தனியாக மாற்றி வைக்கிறதுக்காக தான் நான் டிவி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி நம்ம பழைய வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிள் அந்த டிவி ஸ்டாண்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சும்மா தான் இருந்துச்சு. அதனால் நம்ம அந்த ஸ்டாண்டு மேலே நம்ம மீன் தொட்டியை வச்சு ஒரு ஓரமாக டிவி கிட்ட இருந்து தள்ளி வச்சுக்கலான்னு தான் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஆல்ரெடி இப்போ மீன் தொட்டி பார்த்தீங்கன்னா டிவி முன்னாடி தான் இருக்குது. டிவியோட சவுண்டு பார்த்தீங்கன்னா மீனோட பிரெயினை பாதிச்சு அதனால மீன்லாம் இறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால செப்பரேட்டாக நம்ம ஃபிஷ் டேங்கை மாற்றி வைக்கலான்னு தான் இப்போ நான் டிவி ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. டிவி ஸ்டாண்டை பார்த்தீங்கன்னா அந்த மீன் தொட்டியை வைக்க முடியாது. டிவி ஸ்டாண்டை விட மீன் தொட்டி பெருசாக இருக்குது. 2க்கு 1 சைஸு மீன் தொட்டியோட சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது. அந்த ஸ்டாண்டில் வைக்க முடியல. அதுவும் இல்லாமல் அந்த 2க்கு 1 மீன் தொட்டியில் தண்ணி பார்த்தீங்கன்னா 60 லிட்டர் சம்திங் நம்ம ஊற்றி வைக்கிறோம். இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா அது தாங்காது. ஸோ அதனால் அந்த ஸ்டாண்டு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ அந்த ஸ்டாண்ட் கரண்ட்டில் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு தொடர்ந்து இப்போ வீடியோ வரும். அதுக்கப்புறம் நம்ம மீன் தொட்டி செட்டப் செகண்ட் டைம் நம்ம எப்படி செட் பண்ணியிருக்கோம், மீன் எப்படி வளர்த்துட்டு இருக்கோம்னு, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து வரும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த ஸ்டாண்டு இப்போ எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. வீட்டில் செப்பல் ரேக் கிடையாது, அதனால இந்த ஸ்டாண்டை இப்போ நாங்கள் செப்பல் ரேக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 2க்கு 1 தொட்டி இந்த ஸ்டாண்டில் வைக்க முடியல. அதுவும் இல்லாமல் 60 லிட்டர் சம்திங் தண்ணியும் ஆட் பண்ணணும். ஸோ வெயிட்டும் தாங்காது. அதனால இந்த ஸ்டாண்டு இப்போ செப்பல் ரேக் தான் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் மீன் தொட்டி செட்டப் பண்ணியிருக்கேன். நான் இந்த வாட்டி சோப்பு போட்டுலாம் கழுவல, விபூதி போட்டு கழுவி வாஷ் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் தொட்டியை காய வச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணி ஃபில்ட்ரு செட் பண்ணி 3 டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு ரன்னிங்லேயே வச்சுருந்தேன். அடுத்து ஃபிஷ் ஷாப்புக்கு 3 நாள் கழிச்சு ஃபிஷ் ஷாப்புக்கு இப்போ வந்திருக்கேன் மீன் வாங்குறதுக்காக. ஸோ இன்றைக்கி நான் என்ன மீன் வாங்க போகிறேன்னா டெட்ரா தான் வாங்க போகிறேன். வேறு எந்த ஃபிஷ்ஷும் நான் வாங்க போகிறதில்ல. பிகினர்ஸ் ஃபஸ்ட்டு பேசிக்காக மீன் எப்படி வளர்க்குறதுன்னு கற்றுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம காஸ்ட்லியான ஃபிஷ்லாம் வாங்கி வளர்க்குற மாதிரி ஆசைப்படணும். ஸோ நான் கோல்டன் ஃபிஷ்ஷு, கொய்க்ராஃபு, ஷார்க்கு, ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக விட்டு ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இறந்து போயிடுச்சு. அதனால இந்த டைம் 3 ஜோடி டெட்ரா மட்டும் வாங்கியிருக்கேன். இந்த டெட்ரா ஜோடியாக 50 ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க. 3 ஜோடி இப்போ நம்ம வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் டேங்க் வாஷ் பண்ணுற சைஃபான் பம்ப் ஒன்று வாங்கியிருக்கேன். இதோட ரேட் 150 ரூபா சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பம்ப் நம்ம வாங்கியிருக்கோம். டேங்க் தூக்கிட்டு போய் நம்ம வெளியில் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி வரும். இப்போ இந்த பம்ப் வாங்கியிருக்கிறதுனால நம்ம டேங்க் இருக்கிற இடத்துல நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த ஷாப்பில் அரோனா ஃபிஷ் பார்த்தேன். பாருங்க, பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். எனக்கு இது வளர்க்கணும்னு ரொம்ப நல்லா ஆசை இருக்குது. ஆனால் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 6000 5000 சம்திங் சொல்கிறாங்க. ஃபிஷ்லாம் வாங்கி எடுத்துகிட்டு இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த டைம் நம்ம ஒரே இனம் மீன் தான் வாங்கியிருக்கோம். தனித்தனியாக நம்ம வாங்கலை. போன டைம் ஷார்க்கு, கொய்க்ராஃபு, கோல்டன் ஃபிஷ்லாம் வாங்கியிருந்தேன். இந்த டைம் டெட்ரா மட்டும் 3 ஜோடி ஒரே இனத்தை சேர்ந்த 3 ஜோடி மீன் நம்ம வாங்கிட்டு வந்திருக்கோம். அடுத்து டேங்க் கிளீன் பண்ணுற பம்ப் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை நான் கிளீன் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காமிக்கிறேன் எப்படி கிளீன் பண்ணுறேன்னு. இப்போ டெம்பரேச்சர் செட் பண்ணுறதுக்காக பேக்கெட்டோட பார்த்தீங்கன்னா மீன் தொட்டியில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பிகினர்ஸ் மோஸ்ட்லி நம்ம செய்கிற தப்பு என்னன்னு பாருங்க. ஆக்சுவலி கடையிலேருந்து நம்ம மீன் வாங்கிட்டு வந்தோம்னா உடனே அந்த பேக்கெட்டோட அந்த தண்ணியோட மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணி கூட நம்ம சேர்த்து விட்டுறோம். அந்த தப்பு செய்யக்கூடாது. ஷாப்லேருந்து இப்போ நம்ம ஃபிஷ் வாங்கிட்டு வந்த உடனே அந்த பேக்கெட்டை அப்படியே நம்ம வாஷ் பண்ணிட்டு மீன் தொட்டியில் இருக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கணும். ஒரு 20-25 நிமிஷம் டெம்பரேச்சர் செட் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த மீன் தொட்டி தண்ணியில சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட் அந்த பாக்கெட்டை வெளியில எடுத்துட்டு ஒரு ஜெக்கில் வாங்கிட்டு வந்திருந்த ஃபிஷ் அப்படியே ஆட் பண்ணிட்டு ஒரு ஃபிஷ்ஷை நம்ம டேங்க்ல விட வேண்டியதான். ஆக்சுவலி நம்ம ஷாப்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கிற தண்ணி வேற, நம்ம டேங்க்ல இருக்கிற தண்ணி வேற. ஸோ ரெண்டுமே டெம்பரேச்சர் வேற வேற.
அதனால நீங்கள் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்த தண்ணியை மட்டும் இதில் ஆட் பண்ணாதீங்க. அந்த பேக்கெட்டில் இருக்கிற மீனை மட்டும் விட்டுட்டு தண்ணியை வெளியில் ஊற்றி விட்டுருங்க. ஸோ இப்போ நான் டேங்க்கில் ஃபிஷ் எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். இப்போ என்னோட டேங்க்ல எவ்வளோ வாட்டர் லெவல் இருக்குன்னு நான் ஒரு மார்க்கர் எடுத்து இப்போ மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ பிகினர்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க. தண்ணியோட லெவல் கண்டிப்பா 2 டேஸ்க்கு ஒரு டைம் வந்து குறையும். அதை நம்ம வந்து கவனிக்க மாட்டோம். எப்பயுமே மீனுக்கு வந்து ஃபுட்டு போடணும் அப்படின்னு தான் நம்ம வந்து கவனம் இருக்கும். ஆனா தண்ணியோட லெவல் குறையுதாங்கிறத நம்ம செக் பண்ணவே மாட்டோம். ஸோ அதனால இப்போ மார்க் பண்ணியிருக்கிறது எதுக்குன்னா 2 டேஸ்க்கு ஒரு டைம் அந்த மார்க்கை தாண்டி தண்ணி குறைஞ்சிருந்ததுன்னா நம்ம தண்ணி உடனே ஆட் பண்ணி ஆகணும். அதுக்காக தான் நான் இப்போ மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மீன் தொட்டிக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு ஒரு மோட்டர் வந்து வாங்கியிருந்தேன். இதோட ரேட்டு 250 ரூபா. ஷாப்ல போய் கேட்டீங்கன்னா 450 ரூபா 400 ரூபா சொல்லுவாங்க. நான் 250 ரூபாய்க்கு ஆன்லைன்லயே ஆர்டர் போட்டு வாங்கிட்டேன். இப்போ வர்ற மோட்டருக்குலாம் ஏர் கண்ட்ரோலர் வந்து கொடுக்கறதே கிடையாது. இப்போ நான் வாங்கியிருக்கிற ஃபில்டர்ல அந்த கண்ட்ரோலரே கிடையாது. நான் தனியா கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒன்று. இது ஏன் நான் வாங்கிட்டு வந்து என்னோட டேங்க்ல செட் பண்ணியிருக்கேன்னா, நம்ம டேங்க்ல வந்து ஃபில்டர் செட் பண்ணியிருக்கோம். அந்த ஃபில்டர்ல போற ஏர் ஸ்பீடை பாருங்க. அந்த ஏர் ஸ்பீடா இருக்கிறதுனால மீனால அதிகமா நீந்த முடியாது. சில மீன் டெத் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரோலர் நம்ம வாங்கி செட் பண்ணி அந்த ஏரை வந்து கொஞ்சம் நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும். தண்ணியோட அலை வந்து ஸ்பீடா இருக்கக்கூடாது. மீடியமா நம்ம வந்து செட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கண்ட்ரோலர் வாங்கிட்டு வந்து செட் பண்ணியிருக்கேன். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க மீனுக்கு ஃபுட்டு போடுறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அப்படியே டைரக்டா நீங்க வந்து ஃபுட்டு போட்டுட்டு போயிட்டே இருப்பீங்க. அந்த தவறு செய்யாதீங்க. மோட்டரை ஆஃப் பண்ணிட்டு தேவையான ஃபுட்டு போட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல வெயிட் பண்ணி ஃபிஷ்லாம் அந்த ஃபுட்டு சாப்பிடுதான்னு நோட் பண்ணுங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மோட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ பிகினர்ஸ் மோஸ்ட்லி இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு 9 மீன் வளர்த்து எப்படி இறந்து போச்சு. அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கற்றுக்கிட்டு இப்போ செகண்ட் டைம் நான் எப்படி மீன் வளர்க்குறேன்னு இப்போ பார்த்துருப்பீங்க. பிகினர்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து செய்கிற மிஸ்டேக் எல்லாமே இதுதான். வாட்டரோட லெவல் வந்து பார்த்துக்கணும். ஃபிஷ்ஷுக்கு வந்து ஃபுட்டு போடும்போது அது சாப்பிடுதா இல்லையான்னு அதை செக் பண்ணணும். மோட்ரு வந்து டேங்க்ல ஃபிட் பண்ணியிருப்போம். அந்த மோட்டரோடைய ஏர் லெவல் வந்து ஸ்பீடாக இருக்கக்கூடாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து கம்மி பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக் செய்கிறதுனால தான் வாங்கிட்டு வர ஃபிஷ் எல்லாமே இறந்து போகுது. ஸோ நீங்கள் இப்போ புதுசாக மீன் வளர்க்க ஆசைப்பட்றீங்க, மீன் வளர்க்குறீங்கன்னா ஸோ இந்த மிஸ்டேக்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க.